இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் புகுந்த 2 விதவைகள், நகோமி மற்றும் அவருடைய மருமகள் ரூத். இவர்களை பற்றி. ரூத்தின் கதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்ததுதான். ரூத் புஸ்தகம் மொத்தத்தில் 4 அதிகாரங்கள் தான் உண்டு. நமது வேதாகமத்தில் இந்த புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை அடுத்து வருகிறது. ஏனென்றால் ரூத் புஸ்தகத்தில் உள்ள இந்த சம்பவங்கள் நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது ரூத் 1வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலேயே நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்றுதான் ரூத் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அதனால நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை ஒட்டி அதை வைத்து விட்டார்கள். ஆனால் 1 சாமுவேல் புஸ்தகம் அது அடுத்தது வருகிறது. அதற்கும் இதற்கும் இடைப்பட்ட இடத்துல இதை வைத்து விட்டார்கள். நமது வேதாகமத்தில் இது 8வது புஸ்தகமாக வருகிறது. இந்த நியாயாதி புஸ்தகத்தினுடைய கடைசி வார்த்தை 21வது அத்தியாயம் 25வது வசனம் எப்படி முடிகிறது என்றால், அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இதைத்தான் நான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் முழுவதுமே பார்த்தோம். அவனவன் மனதுக்கு தோன்றினபடி செய்ததனாலே சரியான ஒரு தலைமையின் கீழ் அவர்கள் இல்லாததினாலே தேசங்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை. ஜனங்களுக்கும் தேவனை பற்றிய அறிவோ பயமோ இன்றி ஆன்மீக நிலைமையில் மிகவும் சீர்கேடு அடைந்து அங்கே இருந்த புறஜாதியாரோடு கலந்து அவர்கள் தெய்வங்களை வழிபட்டு அவர்களைப் போலவே வாழ்ந்து அவர்களினாலே ஒடுக்கப்பட்டு பாடுபட்டதை நியாயாதிபதிகள் புஸ்தகம் கூறுகிறது. ஆனால் எல்லாருமே அப்படி அல்ல. அந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ்ந்த சிலரும் இருந்தார்கள் என்பதைத்தான் ரூத் புஸ்தகம் நமக்கு கூறுகிறது. நமது வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்களுடைய வரிசை கிரமத்துக்கும் எபிரேய வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்கள் வரிசை கிரமத்துக்கும் வேறுபாடு உண்டு. நமது புஸ்தகத்திலே ரூத் புஸ்தகம் 8வது புஸ்தகமாக நியாயாதிபதிகள் அடுத்து வருகிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்திலே நீதிமொழிகள் புஸ்தகத்திற்கு அடுத்ததாக 28வது புஸ்தகமாக இது வருகிறது. நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31வது அத்தியாயம், அதனுடைய முழு அத்தியாயமே குணசாலியான ஒரு ஸ்திரீ, அவளை பற்றி. அதில் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்ற கேள்வியோடு அந்த குணசாலி ஸ்திரியினுடைய சுபாவங்கள், தன்மைகள், அவளுடைய வாழ்க்கை முறைகள் என்ன என்று விளக்கி கூறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ரூத் புஸ்தகத்தை வைத்திருக்கிறார்கள். காரணம், அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ அக்காலத்தில் இருந்தால் என்பதற்கு உதாரணமாக ரூத்தினுடைய வாழ்க்கையை வைத்து. உதாரணமாக ரூத் புஸ்தகத்தில் கூட 3வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறான், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்கிறார். ஸோ ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருந்தால் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குணசாலி ஸ்திரியினுடைய சுபாவங்கள், தன்மைகள் அவளுக்குள் இருந்தது என்பதை நம்ம பார்த்து, அதனால தான் எபிரேய புஸ்தகத்தில் அதை அடுத்ததை இதை வைத்திருக்கிறார்கள். விசேஷமாக இந்த புஸ்தகத்திலே நாம் அக்காலத்து கலாச்சார பழக்க வழக்கங்களில் சிலவற்றை நாம் அறிய முடியும். அது நமக்கு இந்த புஸ்தகத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். முக்கியமானது ஒன்று, விதவைகள் தங்கள் பிள்ளைகளினாலே போஷிக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். எனவே ஒரு பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால், கணவன் மரித்தும் பிள்ளை இல்லாமல் இருந்தால் அது மிக மோசமான ஒரு நிலையாக கருதப்பட்டது.
அதனால பிள்ளைகள் விதவைகளை பராமரிக்க வேண்டும் என்பதும் இருந்தது. தேவனும் நியாய பிரமாணங்களிலே சில இடங்களில் கட்டளையிடுகிறார், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நீங்கள் போஷிக்க வேண்டும், அவர்களை ஒடுக்கக்கூடாது என்பதை கட்டளையாக கொடுக்கிறார். இரண்டாவதாக பூர்வீக நிலம், என்னுடைய தகப்பன் மூலமாக எனக்கு வந்த நிலத்தை நான் அந்நியனுக்கு விற்கக்கூடாது, என்னுடைய நெருங்கிய உறவினனுக்கு தான் நான் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கோத்திரத்தினுடைய நிலம் பிறருடைய ஆளுகைக்கு போகக்கூடாது என்பதற்காக இருந்தது அக்காலத்தில் இருந்த ஒரு பழக்க வழக்கம். மூன்றாவதாக பட்டணத்தின் வாசலிலே மூப்பர்கள் முன்னிலையிலே அவர்களை சாட்சியாக கொண்டு வழக்குகள் உறுதி செய்யப்பட்டது. இக்காலத்தில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸோ மற்றதெல்லாம் கிடையாது. அதனால ரெக்கார்ட் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கவர்மெண்ட் சாட்சியாக வைத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதெல்லாம் கிடையாது. மூப்பர்கள் முன்னிலையிலே பட்டணத்து வாசலிலே மேடையிலே அமர்ந்து பிரச்சனைகள் அங்கே பேசி மூப்பர்கள் முன்னிலையில் தீர்க்கப்பட்டது. நான்காவதாக ஒன்று செருப்பை மாற்றிக்கொள்வது. இந்த உறுதிமொழியை நாம் இருவரும் ஒத்துக்கொண்டோம், இதன்படி நடப்போம் என்பதற்கு அடையாளமாக ஒருவர் செருப்பை ஒருவருக்கு மாற்றிக்கொள்வது. மிக முக்கியமாக இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்றால் சுதந்திரவாளி என்கிற ஒரு பழக்கம், வேதத்தின் அடிப்படையில் இருந்த அந்த ஒரு பழக்கம், அதனுடைய காரியங்களை விளக்கமாக இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். அதாவது சுதந்திரவாளி, கின்ஸ்மேன் அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம தமிழிலே அதை சுதந்திரவாளியாகிய மீட்பர் என்று நாம் உரைக்கலாம். அவருடைய உரிமை மற்றும் பொறுப்புகள் என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த புத்தகத்திலிருந்து நாம் சற்று கொஞ்சம் தெளிவாக படிக்கலாம். இப்பொழுது இந்த புத்தகத்தில் உள்ள காரியங்களை நாம் சற்று படிக்கலாம். இந்த ரூத்தின் கதை. பெத்லெஹேம் ஊரான் ஆகிய எலிமெலேக்கு நகோமி என்ற தம்பதியினர், அவர்களுக்கு 2 மகன்கள், மக்லோன், கிலியோன். இவர்கள் தேசத்தில் பஞ்சம் உண்டாதனால பிழைப்புக்காக அண்டையில் உள்ள மோவாப் தேசத்துக்கு சென்றதிலிருந்து இந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. எலிமெலேக் என்ற பெயருக்கு மை காட் இஸ் கிங் என்று அர்த்தம், அதாவது என் தேவன் ராஜா என்று பொருள். நகோமி என்ற வார்த்தைக்கு இனிமை, நற்கந்தம் அல்லது நறுமணம் என்று அர்த்தம். இவர்கள் இருந்த ஊருக்கு பேர் பெத்லெஹேம், அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்டப்படும். அப்பத்தின் வீடாகிய வீட்டிலே இருந்து பஞ்சம் பிழைக்க புறஜாதியாரும் விக்கிரக வழிபாடும் நிறைந்த மோவாப் தேசம் சென்றார்கள். மோவாப் தேசம் இஸ்ரவேலோடு விரோதமான மனப்பான்மையிலேயே இருந்ததை நாம் யாரேது புத்தகத்திலே பல இடங்களில் நாம் பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு நாட்டிற்கு பிழைப்பிற்காக இவர்கள் சென்றார்கள். 10 வருடம் தான் அங்க இருந்தாங்க. அதற்குள்ளாக எலிமெலேக்கு தன் மகன்களுக்கு புறஜாதியாகிய மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் செய்து வைத்து கிட்டத்தட்ட அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கத்துக்கு அவன் மாற ஆரம்பித்து விட்டதை நாம் அறியலாம். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விக்கிரக வணக்கத்தாருடைய ஆளுகைக்கு கீழ் வந்த அவர்களுடைய ஜீவியத்தினுடைய விளைவு, அவனும் மரித்து போனான், அவனுடைய 2 மகன்களும் மரித்து போனார்கள். இப்பொழுது நகோமி விதவையானது மட்டுமல்ல, தன்னை பராமரிக்க போஷிக்க பிள்ளைகள் இல்லாமலே, தன் பிள்ளைகளும் மரித்து போய் பிள்ளைகளும் இல்லாமலே விதவையாகி போன தன்னுடைய 2 மருமகள்களையும் தான் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள். இந்த சமயத்தில் அவள் ஒரு செய்தியை அறிகிறாள். தேவன் தன்னுடைய தேசத்தை, தன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து பஞ்சத்தை நீக்கி செழிப்பை கட்டளையிட்டு ஆகாரம் அருளினதை கேள்விப்பட்டு விட்டு, இங்கே பிழைக்கலாம் என்று வந்தேன், இங்கே நிலைமை மோசமாகி விட்டது, நான் என் சுய தேசத்துக்கு போகலாம், திரும்பவுமாக போகலாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். தன் 2 மருமக்களையும் அவள் சொல்கிறாள், நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு சென்று மறு திருமணம் செய்து சுகமாயிருங்கள், என்னோடு ஏன் பாடுபட வேண்டும் என்று கூறுகிறார். முதலிலே இருவருமே மறுக்கிறார்கள்.
ஆனால் இவள் சொல்கிறாள், என்னோடு நீங்கள் வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு எனக்கு பின் உங்களை பராமரிக்கக்கூடிய, உங்களை போதுக்கக்கூடிய ஒரு கணவனை கொடுப்பது என்னால் இயலாத ஒரு காரியம். எனவே நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு செல்வது நல்லது, அங்கே போய் திருமணம் செய்து சுகமாயிருங்கள் என்று அனுப்புகிறாள். ஒரு மருமகள் ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டு அழுது முத்தமிட்டு அவள் ஆலோசனைப்படி தன் தாய் வீடு திரும்புகிறாள். ஆனால் அடுத்த மருமகள் ரூத், அவள் உம்மோடுதான் வருவேன் என்று தீர்மானமாக நிற்கிறாள். இதை நாம் ரூத் புஸ்தகத்தில் 1வது அத்தியாயத்தில் 16-17 வசனங்களிலே படிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஒரு நேரத்துக்கு முன்னதாகவே தான் வழிபட்டு வந்த அவைகளை எல்லாம் விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவனை தன் தேவனாக அவள் தெரிந்து கொண்டு ஆராதிக்கிறவளாக மாறியிருந்தாள். இப்பொழுது அவள் தன் மாமியார் விதவையாகி போய்விட்டால், அவளை பராமரிக்க ஆள் இல்லை. பராமரிக்க வேண்டிய தன் கணவனும் மரித்து போய்விட்டான். ஆனாலும் அவனுடைய மனைவியாகிய நான் அவன் தாயை தன் தாயாக ஏற்றுக்கொண்டு அவளை பராமரித்து போதித்து அவளுக்கு ஆதரவாகவே இருப்பேன் என்பதை அவள் ஒரு தீர்மானம் செய்கிறாள். எனவே இருவருமாக திரும்பி பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி அங்கே ரூத் அங்கே வந்த காலம், ரூத்தும் நகோமியும் வந்த காலம் வயல்களிலே அறுப்பு அறுக்கு இருக்கின்ற காலமாக இருந்தது. கரெக்டாக அந்த சீசன். என்னால அவ வயலிலே போய் அறுத்த வயலிலே சிந்தியதை பொறுக்கி எடுத்து வந்து அதன் மூலமாக தன் மாமியாருக்கு தேவையான உணவுகள் கொடுப்பதற்காக அவள் அந்த வேலைக்காக செல்கிறாள். இது அக்காலத்திலே சிந்தி போனதை பெருக்கிக் கொள்வது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம். வயல்களை எல்லாம் எடுத்ததற்கு பின்னாடி கதிர்களை அறுத்த பின்பு சிந்தி போன சிலதை சிதறி போன சிலதை அவர்கள் பெருக்கி எடுத்து கொண்டு வருவார்கள். அப்படி அவள் சென்ற வயல் போவாசினுடைய வயலாக இருந்தது. போவாஸ் என்பவன் எலிமெலேக்குக்கு நெருங்கிய உறவினன். அவன் ரூத்திற்கு தன் வயலிலே சிந்திய கதிர்களை பொறுக்கிக் கொள்ள அனுமதி கொடுக்கிறான். அத்தோடு வயலில் வேலை செய்பவர்களுக்கு தாகத்துக்கு குடிக்க வந்திருக்கக்கூடிய தண்ணீரிலே அவள் தண்ணீர் மொண்டு குடித்து கொள்ளவும் அனுமதி கொடுக்கிறான். தவிர தன் வயலிலே வேலை செய்பவர்களுக்கு வழங்குவதற்கு வந்த மதிய உணவிலே இருந்து அவளுக்கும் ஒரு பகுதியை கொடுத்து அவள் மேல் தன் தயவை பாராட்டுகிறான். ரூத் அவளுக்கு கொடுக்கப்பட்ட உணவில் பாதியை தான் சாப்பிட்டு விட்டு தன் மாமியாருக்கு மீதியை கொண்டு சென்று கொடுக்கிறார். இப்பொழுது நகோமி தான் போஷிக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய மருமகள் வேலை செய்து வந்து தன்னை போஷிக்கிறாள் என்பதற்காகவும் தனக்கு பின்னரும் அவளுடைய வாழ்க்கை ஸ்திரமாக பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து நகோமி ரூத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அதன்படி ரூத் சில நாட்கள் கழித்து போவாசை தனிமையில் சந்திக்கிறார். சந்தித்து, நீர் சுதந்திரவாளி, அந்த உரிமையை பாராட்டி என்னை மனைவியாக எடுத்துக்கொண்டு எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்கிறார். அவன் பாதத்தின் அடியிலே படுத்திருப்பது அது ஒரு மனிதனுடைய மனைவியினுடைய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திலே நான் வருகிறேன், உனது போர்வையை என்மேல் விரியும் என்பது வந்து உம்முடைய ஆளுகையை என்மேல் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். இது நம்ம 3வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாளின் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்கிறார்.
இது ஆலோசனை சொன்னது நகோமி. ரூத்துக்கு இந்த பழக்க வழக்கங்கள் மோவாபிய பெண்ணாக இருந்தனால் இது தெரியாது. ஆனாலும் தன் மாமியார் சொன்னதை கேட்டு அவள் சொன்னபடி செய்தாள். அதன்படி போவாசம் என்ன சொல்கிறான்? நான் சுதந்திரவாளி என்பது உண்மைதான், ஆனால் என்னிலும் நெருங்கின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அவனிடத்தில் முதலில் நான் கேட்கிறேன். அவன் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லாவிட்டால் நான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் செய்கிறேன் என்று உறுதி கூறுகிறான். இதை 3வது அத்தியாயத்தில் 12-13 வசனங்களில் பார்க்கலாம். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறான். அடுத்த நாளிலே சென்று அந்த மனிதனை பட்டணத்து வாசலிலே சந்தித்து, மூப்பர்கள் முன்னிலையிலே அவனை சந்தித்து இந்த சுதந்திர முறையாக செய்ய வேண்டிய சில காரியங்களை அவனிடத்தில் பேசுகிறான். அவன் முதலிலே எப்படியாக ஆரம்பிக்கிறான்? எலிமெலேக்கு என்கிற நம்முடைய சகோதரன் இறந்து போனான். அவனுடைய வயல் நிலத்தை அவன் மனைவி நகோமி விற்க விரும்புகிறாள். நீ நெருங்கின சுதந்திரவாளி, நீ அதை வாங்கிக்கொள், நீ இல்லாவிட்டால் நான் வாங்கிக் கொள்வேன். அவன் அதற்கு சம்மதிக்கிறான். அவளுடைய வயல்களை நான் விலை கொடுத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்ததாக அவன் அடுத்த காரியத்தையும் சொல்லுகிறான். சரி, அப்படியென்றால் நீ அதை அவள் மகன் மக்லோனுடைய மனைவியாகிய ரூத்தின் கையிலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு அர்த்தம், ரூத்தையும் உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவள் மூலமாக ஒரு சந்ததியை நீ உருவாக்கி, ரூத்தையும் நகோமியும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன், இல்லை, நான் அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே அவளையும் அந்த நிலத்தையும் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி பேசி முடித்து விடுகிறார். இதை மூப்பர்கள் முன்னிலையாக உறுதி பண்ணுகிறார்கள். ஒரு செருப்பை ஒருவர் மாற்றி போட்டு இதை நீயும் நானும் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி முடித்து விடுகிறார். அதன்படியாக அந்த காரியங்களின்படியாக அடுத்த நாளிலே போவாஸ் ரூத்தை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். மூப்பர்கள் அவளை வாழ்த்துகிறார்கள். தேவன் அவளை ஆசீர்வதிக்க அவள் ஒரு குமாரனை பெறுகிறாள். அந்த குமாரனுக்கு ஓபேத் என்று பெயரிடுகிறார்கள். ஓபேத் என்ற பெயருக்கு நான் உம்முடைய தாசன், அதாவது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற போது நான் உம்முடைய தாசன் என்று சொல்லுகிற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த ஓபேத்துக்கு மகனாகிய ஈசாயின் மகனாக வந்தவர் தான் தாவீது. ஸோ இந்த ஓபேத் தாவீதினுடைய தாத்தா வருகிறார். இதுவரை உள்ள கதைகள் நாம் எல்லாரும் மிக நன்றாக அறிந்ததுதான். இதில் உள்ள நபர்கள் 3 நபர்கள். இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் கொஞ்சம் அவர்களுடைய கேரக்டர்ஸ்ல தியானித்து நாம் நம்மை அதற்குரியதாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவது நகோமி கணவனுடன் புறதேசத்துக்கு சென்றாள். தன் மகன்களுக்கு மோவாபிய பெண்களை திருமணம் செய்து வைத்தாள். ஆனால் அவளுக்கும் அவள் 2 மருமகளுக்கும் இடையே உள்ள உறவு மிக ஆச்சரியமானது. அவளுடைய மருமகள்களுக்கு தங்கள் தாய் தகப்பனை விட மாமியாரை அதிகமாக நேசிக்கும்படியாக தாயினும் அதிகமாக அவர்களை நேசிக்கக்கூடிய சுபாவத்தோடு அவள் இருந்தாள். அது அவளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு
அம்மாவும் பிள்ளைங்களுமே ஒத்து போக முடியாத இந்த காலத்துல ஒரு மாமியார் தன் மருமகள்களை நேசித்து ஏற்றுக்கொள்வதும், மருமகள்கள் தன் மாமியாரை தன் சொந்த ஜனத்தின் தாயை காட்டிலும் அதிகமாக நேசிப்பதும் என்பது மிக ஆச்சரியமான ஒன்று. அதுக்கு அவளுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. இரண்டாவதாக, சுயதேசத்துக்கு திரும்பி வந்துவிட்டாயிற்று. தான் ஆதரிக்க வேண்டிய தன் மகள் வயலிலே வேலைக்கு சென்று தன்னை ஆதரிக்கிறவளாக இருக்கிறாள் என்பதை அறிந்து, இவளுடைய வருங்காலம் ஸ்திரமாக பாதுகாப்பாக, தனக்கு பின்னும் இவளுடைய வருங்காலம் ஸ்திரமாக பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நடக்கிறவளாக இருந்தாள். 3வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே இப்படியாக அவள் சொல்கிறாள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியமானதை தேடாதிருப்பேனோ என்கிறாள். சுகமாக அவர்கள் வாழும்படியாக அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை அவள் தீர்மானம் எடுக்கிறவளாக இருக்கிறாள். தன் மருமகளுடைய நலனிலே அக்கறை உள்ளவளாகவும் இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது ரூத். தன் தாய் தகப்பன் சொந்த ஜனங்களை விட தன் மாமியாரை அதிகமாக நேசித்தாள். தன் மாமியார் விதவையாகிவிட்டால் அவளை பாதுகாக்க போஷிக்க வேண்டிய தன் கணவனும் மரித்து போய்விட்டான். ஆனாலும் கணவனுடைய ஸ்தானத்திலே அவள் நின்று தன் மாமியாருக்கு கடைசி வரை ஆதரவாக இருந்து அவளுக்கு சேவை செய்து உதவி செய்கிறவளாக இருப்பேன் என்று தீர்மானித்தாள். தன் மாமியார் வயது சென்றவள், தானோ வயதிலே கம்மிதான், என்னால் வேலை செய்ய முடியும், நான் வேலை செய்து தன் மாமியாரை ஆதரவாக இருப்பேன் என்று தீர்மானித்தாள். இரண்டாவது, அவளுடைய சொந்த தேசம் செல்வதற்கு அவளும் ஆயத்தமாயிருந்தாள். அதிலே அவர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறார், உன் ஜனம் என் ஜனம் மட்டுமல்ல, உன் தேவன் என் தேவன். தன்னுடைய மாமியாருடைய நடக்கைகளுக்கு அவள் என்மேல் காட்டுகிற பாசம் பிரியத்திற்கு காரணம் அவள் வழிபடுகிற தேவனுடைய நியமங்களின்படி அவள் நடப்பதுதான் என்று அறிந்து மாமியாருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த தேவனை தன் தேவனாக அவள் ஏற்றுக்கொண்டாள். மட்டுமல்ல, தன்னுடைய பழைய வாழ்க்கைகளை களைந்து போட்டு தன் சொந்த ஜனம், சொந்த தேசம் எல்லாவற்றையும் விட்டு தன் மாமியாரை பின்பற்றி தேவனுடைய ஆளுகைக்குள்ளதாக வந்தாள். இதை நாம் ஏற்கனவே படித்தோம். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் அறிக்கை செய்து வந்தாள். அது மாத்திரமல்ல, தான் புதிய தேசத்திற்கு வந்தாலும் வேலை செய்து தன் மாமியாலை போஷிக்கிறவளாக, மாமியாலை ஆதரிக்கிறவளாகவே இருந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட உணவிலே பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை இவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாள். தவிர இஸ்ரவேல் தேசத்தினுடைய பழக்க வழக்கங்களை அவள் அறியாதவளாக இருந்தாலும் கூட தன் மாமியார் கூறின ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். மாமியார் சொன்னால், இரவு வேளையிலே நீ குளித்து எண்ணெய் பூசிக்கொண்டு நல்ல வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு களத்துக்கு போவாஸ் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணிலே படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்கள் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி ஆலோசனை கூறி அனுப்புகிறான். இவர் சொல்லிய ஆலோசனையின்படி அவளும் நடக்கிறாள். தன்னுடைய மாமியாருடைய ஆலோசனையை கேட்டு அவர்கள் பழக்க வழக்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லுகிறார். ரூத்தும் அதன்படி சென்று செய்கிறாள்.
இரவு நேரத்தில் அவள் சென்றதற்கு ஒரு காரணம். பகலிலே பகிரங்கமாக நீர் என்னை சுதந்திரவாளி முறைமையின்படி ஏற்றுக்கொள் என்று கேட்டு, நீ அந்நிய தேசத்து பெண், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் மறுத்துவிட்டால் நிலைமை இருவருக்குமே ஒரு மோசமாகிவிடும். அதனால யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் சென்று குறிப்பான அடையாளமாகிய அவன் பாதத்தண்டையிலே வந்து படுத்துக்கொள்கிறார். உன் போர்வையை என்மேல் விரியும் என்றால் நீர் என்னை ஆண்டு கொள்ளும். நீர் சுதந்திரவாளி, அதற்குரிய உரிமை உமக்கு உண்டு, சுதந்திரவாளி முறையில் உமக்கு உரிமை உண்டு என்பதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். அவள் செய்த அந்த செய்கையை போவாசும் பாராட்டுகிறான். தன்னுடைய மாமியாருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். மூன்றாவதாக இதில் வரையக்கூடிய நபர் போவாஸ். போவாஸ் என்ற பெயருக்கு வலிமை உள்ளவர் என்று ஒரு பொருள் உண்டு. பிற்காலத்திலே அவர் வம்சத்தில் வந்த சாலமோன் தேவாலயத்திலே 2 தூண்களை ஆலய வாசல் முகப்பிலே செய்து வைத்தான். மிகப்பெரிய தூண்களை செய்து வைத்தான். அதிலே ஒரு தூணுக்கு போவாஸ் என்று பெயரிட்டான். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 7வது அத்தியாயத்தில் 15 21 வசனங்கள் வரைக்கும் நாம் படித்து பார்த்தால் அங்கே இருக்குது. 2 மிகப்பெரிய தூண்களை செய்து, அலங்காரமான தூண்களை ஆலயத்தின் முகப்பு வாசலிலே செய்து வைத்து ஒன்றுக்கு போவாஸ் என்று பெயரிட்டார். அந்த வல்லமையான ஸ்ட்ராங்கான என்கக்கூடிய அர்த்தத்திலே இவன் பெயர் உண்டு. அந்த பெயருக்கு ஏற்ற சுபாவத்திலும் இவன் நடந்தான். இரண்டாவதாக ஏழைகள் மேலே இரக்கம் உள்ளவராக இருந்தான். தேவனுடைய விருப்பமும் கட்டளையும் அறிந்தவனாக இருந்தான். என்றால் உபாகமம் புஸ்தகத்திலே 24வது அத்தியாயத்திலே 19வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். தேவன் நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டு மோசே கூறுகிறார். அதில் ஒரு வார்த்தை, நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாக வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. இது தேவனுடைய கட்டளையில் உள்ள ஒரு பாகம். இதை அவன் அறிந்தவனாக இருந்தான். எனக்கு வரக்கூடியதில் இல்லாதவர்களுக்கும் கொஞ்சம் கிடைக்க வேண்டும். அதனால தன் வேலையாட்களுக்கும் ஒரு கட்டளை இட்டான். நீங்கள் அறுக்கிற போதே முற்றுமாக சுத்தமாக அறுக்க வேண்டாம், சிலதை வேண்டுமென்றே அவளுக்கு கிடைக்க முடியாக விடுங்கள், அவளுக்கு கொஞ்சம் கிடைக்கட்டும். என் ஆசீர்வாதத்திலே, தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு ஒரு பங்கு செல்லட்டும் என்று சொல்லுகிறவனாக இருந்தான். தவிர அந்நிய தேசத்திலே நீ ஒடுக்காதிருப்பாயாக என்ற தேவனுடைய கட்டளையையும் அவன் அறிந்திருந்தான். என்றால் எகிப்தில் நீ அடிமையாக இருந்தால் அதனால அங்கிருந்து வந்தவர்களை நீ ஒடுக்காதிருப்பாயாக என்ற கட்டளையும் அறிந்தான். ஏன்னா மோவாபி தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு பெண் தன்னுடைய தேசத்தில் இருக்கிறாள் என்றும் அவளுக்கு ஒரு தயவை பாராட்டினான். நியாயமாக வேலைக்காரர்களுக்காக வயலில் வேலை செய்கிறவர்களுக்கு இருந்த குடிக்கக்கூடிய தண்ணீரிலே குடித்துக்கொள், அவர்கள் வருகிறக்கூடிய ஆகாரத்திலே இவளுக்கும் ஒரு பங்கை கொடுத்து நீயும் புசித்து வேண்டிய மட்டும் பெருக்கி உன் மாமியாருக்கு கொண்டு கொடு என்று சொல்லக்கூடிய அந்த விதவைகளையும் அந்நியர்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவனாக இவன் இருந்தான். முக்கியமான ஒரு காரியம், இவன் தன் தகப்பனுடைய குணத்தை உடையவனாக இருந்தான். இவனுடைய தகப்பனுடைய பேர் சல்மோன். இந்த சல்மோன் யோசுவாவினுடைய காலத்திலே யோசுவா எரிகோவை ஜெயித்து வந்ததற்கு பிற்பாடு அந்த எரிகோவிலே இருந்த வேசிகள் இருவரை அடைக்கலம் கொடுத்த ராகாப் என்கிற வேசியை மாத்திரம், அவள் குடும்பத்தாரை மாத்திரம் காத்து கொண்டு உள்ளே கொண்டு வந்தார். எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது, அந்த குடும்பம் மட்டும் ஒத்துக்கொண்டது. அந்த ராகாப் என்கின்ற வேசியை
தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டவர் சல்மோன். அந்த இருவருக்கும் பிறந்தவர் தான் போவாஸ். இதை நாம் மத்தேயு 1வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் நாம பார்க்கலாம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று வருகிறது. தன் தேவனை என்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு தன் தேவனை குறித்தும் கடவுளை குறித்தும் முழுமையான ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வரக்கூடியவனாக இவளுடைய தகப்பன் சல்மோன் நடந்தான். அதை போலவே இங்கே போவாசும் நடந்தான். இந்த ரூத் புஸ்தகத்தில் நம்ம மிக முக்கியமாக அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும். இதற்கு இந்த புஸ்தகத்தில் உள்ள பின்னணியில் உள்ள சில பழக்க வழக்கங்கள் நமக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த ரூத் புஸ்தகத்திலே நாம் மிக முக்கியமான அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் நியாய பிரமாணத்திலே கட்டளையிட்டார், தன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். சுதந்திரவாளி என்பதை பற்றிய சத்தியம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த சுதந்திரவாளி ஆங்கிலத்தில் கின்ஸ்மேன் அப்படிம்பாங்க. நெருங்கிய உறவினனாகிய சுதந்திரவாளி. அவருடைய உரிமை என்ன, அவருடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இவருக்கு 4 காரியங்களிலே பொறுப்பு உண்டு. 4 பொறுப்புகள் அவருக்கு உண்டு. அவைகளை நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம். ஒரு மனிதன் தரித்திரத்தினாலே, இஸ்ரவேல் ஜாதியாகிய ஒரு மனிதன் தரித்திரத்தினாலே பிறரிடத்தில் அடிமையாக போனால் அவனுடைய நெருங்கிய உறவினன், அவன்தான் சுதந்திரவாளி, அவனுடைய நெருங்கிய உறவினன் அவனை விலை கொடுத்து மீட்டு விடுதலை பண்ண வேண்டும். இதை நாம் லேவியர் அதிகாரத்தில் 25வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். லேவியர் அத்தியாயம் 25வது அத்தியாயத்திலே 47 to 49 வசனங்கள் வரைக்கும். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியத்தின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின்பு திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அந்த சகோதரன் யாராக இருக்க வேணும்? அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அந்த குடும்பத்திலுள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னுடைய நெருங்கிய உறவினன் பிறரிடத்திலே தரித்திரப்பட்ட அடிமையாக இருந்தால் அவனுக்கு கிரயத்தை செலுத்தி அவனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கலாம். இது அவனுக்கு இருந்த ஒரு பொறுப்பு. இரண்டாவதாக ஒரு காரியம், இதை லேவியராகமம் 25வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலிருந்து வருகிறது. ஒரு மனிதன் தரித்திரத்தினாலே தன்னுடைய பூர்வீக ஆஸ்தியை, பரம்பரையாக பிதாக்கள் மூலமாக வந்த பூர்வீக ஆஸ்தியை விற்க வேண்டும் என்றால் அல்லது விற்று விட்டான் என்றால் இந்த சுதந்திரவாளியானவன் கிரயத்தை செலுத்தி அதை மீட்டு எடுத்து அவனுக்கு கொடுக்கலாம். இதை லேவியராகமம் 25வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். தேவன் சொல்லுகிறார் 23வது வசனம், தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் அந்நியருமாய் இருக்கிறீர்கள். உங்கள் காணி ஆட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணி ஆட்சியில் சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விட்டதை மீட்க கடவன். அது அந்நியருக்கு போய்விடாதபடி அந்த குடும்ப சொத்து அந்த குடும்பத்தில் உள்ள வம்சத்தாருக்கு இருக்கும்படியாக அதை போய் அவனுடைய
இனத்தான், இதுதான் சுதந்திரவாளி, அவன் அதை மீட்கலாம். இது இரண்டாவதாக ஒரு காரியம். மூன்றாவதாக ஒரு காரியம், ஒருவன் பிள்ளை இல்லாமல் மரித்து போனால் அவன் மனைவியை மரித்தவனுடைய சகோதரன் அவளை ஏற்றுக்கொண்டு ஒரு கணவன் செய்யக்கூடிய கடமையை அவளுக்கு செய்து அவளுக்கு சந்ததி உண்டாகும்படி செய்ய வேண்டும். அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மரித்தவனுடைய பெயரை இட வேண்டும். அந்த மரித்தவனுடைய ஆஸ்திக்கு அந்த பிள்ளை வாரிசாகும். சோ விதவைகளை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்க வேண்டும். சோ அந்த பிள்ளை வளர்ந்து இவள் வயதான காலத்துல இவளை பராமரிப்பான். அது சுதந்திரவாளியினுடைய ஒரு உரிமை. இதுவும் அந்த சுதந்திரவாளிக்குரிய ஒரு உரிமை. இதை நம்ம உபாகம புஸ்தகத்துல 25வது அத்தியாயத்துல 5-6 வசனங்களில நம்ம பார்க்கலாம். சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாதவனாய் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கக்கூடிய அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்தவனுடைய சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு பறிக்க வேண்டும். இது அந்த பிள்ளைகள் இல்லாமல் மரித்து போனதினாலே அவளை பராமரிக்கக்கூடியவர்கள் இல்லாமல் விதவியாகிய கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நியமம். சோ அந்த பிள்ளை வளர்ந்து தன் தாய் வயதாயிருப்பது அவளை பராமரிப்பான். இதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இது மூன்றாவதாக ஒரு கட்டளை. நான்காவதாக ஒரு காரியம், என்னாகமம் புஸ்தகத்திலே 35வது அத்தியாயத்துல 16-19 வசனங்களில் இதை நாம் பார்க்கலாம். ஒருவன் மரித்து போனால், ஒருவன் கொலை செய்யப்பட்டு மரித்து போனால், ஒரு மனிதன் பிறனாலே கொலை செய்யப்பட்டு அதனால மரித்து போனால் அவனுடைய நெருங்கிய உறவினன் அவனை கொலை செய்ததற்காக பழிக்கு பழி வாங்கலாம். இது என்னாகம புஸ்தகத்திலே 35வது அத்தியாயத்திலே 16-19 வசனங்களில் படிக்கலாம். ஒருவன் இரும்பு ஆயுதத்தினாலே ஒருவனை வெட்டினாலே அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்து போனால் கல்லெறிந்தவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தான் கையிலே மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததானால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலைபாதகனாக இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழி வாங்க வேண்டியவனே கொலைபாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். இதுவும் பழி வாங்க வேண்டியவன் என்கிறது அவனுடைய நெருங்கிய சுதந்திரவாளிக்குரிய ஒரு உரிமை. இந்த காரியத்தை கொடுக்கிறது. இதிலிருந்து நாம் இந்த சுதந்திரவாளி என்கிற முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்னவென்றால், இந்த சுதந்திரவாளி என்பதை தான் நாம் நம்முடைய வேதாகமத்திலே மீட்பர் என்று நாம் சொல்லுகிறோம். மீட்பர் என்று சொல்லுகிறோம். யோபு கூட தன்னுடைய பாடுகளின் மத்தியிலே சொல்லுகிறார், என் பாடுகள் கஷ்டத்தங்கள் என்னை மீட்கக்கூடிய மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன கவலை என்று அவன் சொல்லி அது கேட்கிறான். இந்த சுதந்திரவாளி என்பதைத்தான் மீட்பர் என்ற முறையில நாம் இப்பொழுது சொல்லுகிறோம். இதற்கும் தேவனுக்குரியது, தேவன் கட்டளையிட்டதுதான் என்றால் தேவனுடைய சுபாவத்தினுடைய ஒரு தன்மையாகத்தான் இதை சொன்னார். யாத்ராகம புஸ்தகத்திலே 6வது அத்தியாயத்தில் 6, 7, 8 வசனங்கள் நம்ம படித்தால்,
தன் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தபோது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஒருவனை அனுப்பி அவன் மூலமாக தேவன் வல்லமையாக அவர்களை அங்கிருந்து மீட்டெடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். இந்த சுதந்திரவாளியினுடைய ஒரு தன்மை, பிறரிடத்தில் அடிமையாக போனால் அவனுடைய நெருங்கிய உறவினன் அவனை மீட்க வேண்டும். அதன்படியாக யாத்ராம் புஸ்தகத்தில் 6வது அத்தியாயத்தில் 6, 7, 8 வசனங்கள் படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தில் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை நான் விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு உங்களுக்கு என் ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தில் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்கிறார். நான் இறங்கி வந்து உங்களை நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாளிலே அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு 40 நாட்கள் வனாந்தரத்திலிருந்து உபவாசம் பண்ணி திரும்பி வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து முதலாக தேவ ஆலயத்திலே அவர் தேவ வசனத்தை போஷிக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அத்தியாயத்திலே 16 21 வசனங்கள் வரைக்கும் பார்க்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை அவர் விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வைகளும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்போது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிட்டது என்று சொன்னார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க, பாவத்தின் பிசாசின் ஆளுகையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க மீட்பராக என்னை அனுப்பி இருக்கிறார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார் என்று அவர் சொன்னார். நம்முடைய மீட்பர் இந்த சுபாவத்தோடு இறங்கி வந்தார். இரண்டாவதாக, ஒரு மனிதன் தரித்திரத்தினாலே தன்னுடைய ஆஸ்தியை விற்று போட்டால் அவனுடைய நெருங்கிய உறவினன் அதை மீட்டு எடுத்து கொடுக்க வேண்டும். இதை நாம் லேவியராம் 25, 23, 25 படித்தோம். இப்பொழுது எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள உறவு என்ன? நான் ஒரு அந்நிய தேசத்தான், ஆபிரகாமுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார், நாம் வேற கோத்திரத்தில் பிறந்தோம். ஆனால் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுக்கு கீழ் நான் வருவேன் என்று சொல்லுகிற போது தேவன் என்னை இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் சகோதரனாக கொண்டு வருகிறார். இதை நாம் ரோமர் 8வது அத்தியாயத்திலே 29வது வசனத்தில் நாம் படிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்காக முன்குறித்திருக்கிறார். அவருடைய உடன் சகோதரராக இயேசு கிறிஸ்துவை மூத்த சகோதரனாகவும் நம்ம அவருடைய இளைய சகோதரன், என்னுடைய நெருங்கிய உறவினனாக, என்னை மீட்கக்கூடிய மீட்பராக, சுதந்திரவாளியாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பேதுரு தன்னுடைய எழுதின சுவிசேஷத்திலே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அந்த மூத்த சகோதரன் எனக்கு செய்தது என்ன என்றால், 1 பேதுரு புஸ்தகத்திலே 1வது அத்தியாயத்திலே
3, 4, 5வது வசனங்களில் நம்ம படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவருடைய குடும்பத்தில் நம்மை பிள்ளைகளாக கொண்டு வந்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குரிய சுதந்திரம் அங்கே இருக்கிறது. பிசாசு அதை என்னை வஞ்சித்து ஆதாமின் கையில் கொடுத்ததையெல்லாம் அவன் தன் ஆளுகைக்குள்ளாக கொண்டு போய்விட்டான். இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்து அவன் ஆளுகையில் இருப்பதை எடுத்து இப்பொழுது எனக்கு அதை கொடுக்கிறார். ஆகாயத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை எனக்கு கொடுக்கப்பட்டது என்றார். அவனை ஜெயித்தார். அவன் ஆளுகையில் இருந்த நம்மளுடைய மனிதர்களுக்கென்று தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர் மீட்டெடுத்து கொடுத்தார். மத்தேயு 25வது அத்தியாயத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தின் போது ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். மனுஷகுமாரன் மறுபடி வருகிற நாளிலே தமது ஜனங்களை இரண்டாக பிரிப்பார். பிரித்து அவர்களிலே ஒருவரை பார்த்து சொல்லுவார். 34வது வசனம் 25வது அத்தியாயம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் எனக்குரியதுதான். ஆனால் பிசாசு அதை வஞ்சித்து அவன் ஆளுகை கீழ் கொண்டு சென்றான். அதை அவர் மீட்டு எடுத்து எனக்கு கொடுக்க இருக்கிறார். இது வரப்போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது அந்த வாரிசு உரிமையை எனக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக ஒரு காரியம், ஒருவன் பிள்ளை இல்லாமல் மரித்து போனால் அவன் மனைவியை மரித்தவனுடைய சகோதரன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கு தன்னுடைய ஆஸ்தியிலும் மரித்தவனுடைய ஆஸ்தியிலும் பங்கு உண்டாகும்படி செய்ய வேண்டும். நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். எபேசியர் புஸ்தகத்திலே தெளிவாக அதை குறித்து பவுல் எழுதுகிறார். சபையானது கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறது என்று. எபேசியர் 1வது அத்தியாயத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராக நியமித்துக் கொண்டார். ஆனால் கிறிஸ்துவோ அவரே அடைக்கலமாக வந்த நம்மை தன்னுடைய மனைவியாக சபையாக, சபை என்ற ஒரு பேருக்கு மனைவி என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இன்று நாம் சொல்கிறோம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள் நாம் என்று. அந்த ஆளுகையை கொடுத்து தன்னுடைய ஆசையிலும் நமக்கு பங்கு கொடுத்தார். வெளிப்படுத்தலே சபையில் கொடுக்கப்பட்டதிலே ஒரு காரியத்தை சொல்கிறார். ஜெயங்கொண்டவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினாலே ஆளுகை பெற்றது போல என் சிங்காசனத்தில் அமர்ந்து அவனும் ஆளுகை செய்ய முடியாக கொடுப்பேன். என்னுடையதிலே உனக்கு நான் பங்கு கொடுப்பேன், என்னோடு நீ சமமாக பங்கிட்டுக் கொள்வாய் என்று சொல்கிறார். மிக முக்கியமான 4வது ஒரு காரியம், ஒரு மனிதன் பிறனாலே கொலை செய்யப்பட்டு இறந்தால் அவனுடைய நெருங்கிய உறவினர் கொலை செய்தவனை பழிக்கு பழி வாங்கலாம். எபிரேயர் நிருபத்திலே 2வது அத்தியாயத்திலே 12-15 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை தன் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். அதனால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். சோ நமக்கு விரோதமாக செயல்பட்ட பிசாசானவனை தண்டிக்கும்படியாக, அவனுடைய ஆளுகையை நம்மிலிருந்து முடிக்கும்படியாக, அவன் கரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, இதற்கு ஒரு முன் அடையாளமாக, ஒரு மாதிரியாக, ஒரு நிழலாட்டமாக இருப்பதுதான் இந்த ரூத் புஸ்தகத்திலே போவாஸ் அவர் செய்தது. ரூத் அவருடைய ஆளுகை கீழாக வந்ததால் அவர் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம நன்றாக தெரியும். அந்த சத்ருவை பழிக்கு பழி வாங்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. முழுமையாக ஜனங்கள் அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். இந்த ஒரு காரியம், இந்த விடுதலை கொடுக்கப்பட்டது என்பதை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 19வது அத்தியாயம் 20வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து மறுபடி வருகின்ற அந்த நாளிலே அந்த பிசாசானுடைய ஊழியனாக செயல்படுகின்ற கள்ள தீர்க்கதரிசியையும் கள்ள கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவையும் பிடித்து நரகத்துக்குள்ளே தள்ளுவார். 1000 ஆண்டு ஜனங்கள் ஆட்சி செய்த பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு இருக்கிற அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். இது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு விட்டது. நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். விடுதலை ஆனவன் இந்த போவாஸ் ரூத்தை தன் மனைவியாக ஏற்கொண்டாள். ஆனால் அவள் அவனுக்கு உண்மையுள்ளவனாக, தன் மாமியாருக்கு உண்மை உள்ளவனாக, உன் தேவனை என் தேவன் என்று ஏற்றுக்கொண்டதை போலவே அவனுக்கும் உண்மையுள்ள ஒரு மனைவியாக அவள் வாழ்கின்ற காலத்திலே இந்த ஆசீர்வாதங்கள் அவள் சுதந்திர அந்த ரூத்தினுடைய இடத்திலே இன்று சபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை என் மணவாளனாக ஏற்றுக்கொண்டு அவர் பிதாவாகிய தேவனை என் தேவனாக ஏற்றுக்கொண்டு நாம் உள்ளே வந்திருக்கிறோம். இப்பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டியது நம்முடைய காரியம். இதனாலே அந்த ரூத்தை போலவே, ரூத்துடைய வம்சத்திலே தாவீது மகாராஜா வந்தார். ஆனால் ராஜாதி ராஜாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். சங்கீத புஸ்தகத்திலே ஒரு ஆலோசனை உண்டு. இயேசு கிறிஸ்து வந்து பூமியிலே ராஜாவாக ஆளுகை செய்வதை குறித்து பரிசுத்த ஆவியினாலே தாவீது பாடின ஒரு சங்கீதம் 45. இதிலே ஒரு 9-10 வசனங்களே நம்ம படிக்கலாம். 9, 10, 11 வசனங்களே படிக்கலாம். 45வது சங்கீதத்திலே, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜ ஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாக உமது வலது பார்சத்திலே நிற்கிறாள். இது சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்பொழுது சபைக்குரிய ஒரு ஆலோசனை. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். இது சபைக்காக. அவர் என் ஆண்டவர், அவரை பணிந்து கொண்டு அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிற போது அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியும். உபாகம புஸ்தகத்தில் தேவனுடைய ஒரு சுபாவத்தை கொடுத்து சொல்லுகிறார். என் தேவன் திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவர், அன்று மட்டுமல்ல என்றும் கூட. அதனாலதான் சபையில் கூட திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதும் விதவைகளுக்கு உதவி செய்வதும் சபைகளினுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதி திருச்சபையும் கூட விதவைகளை போஷிப்பது, பிள்ளை இல்லாத விதவைகளுக்கு அன்றாடம் அவர்களை போஷிப்பது சபை தன் கடமையாக கொண்டிருந்தது. இன்றும் கூட அநேக சபைகளில் இந்த மாதிரி காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கலாம். இது தேவன் விரும்புகிற காரியம். திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு நாம் உதவி செய்வதே தேவன் பிரியமுடன் பார்க்கிறவராக, நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
ரூத் புஸ்தகத்திலே வெளிப்படையாக தெரிந்தது 3 பேர் தான், நகோமி, ரூத், போவாஸ். ஆனால் மறைமுகமாக நிற்பது பிதாவாகிய தேவனும் நம்முடைய சுதந்திரவாளியும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் அறிந்து கொண்டோம். இன்று அவருடைய ஆளுகை கீழாக வந்து அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் அவனுக்கு ஒரு வாரிசை எடுத்து கொடுப்பதுதான். நமக்கும் இன்று கொடுக்கப்பட்டது, நீங்கள் போய் கனி கொடுக்க முடியாத, கனி நிலைத்திருக்க முடியாத உங்களை ஏற்படுத்தினேன் என்றுதான் சொன்னார். இன்னும் இந்த ஆசீர்வாதங்களை அறியாத ஜனங்களுக்கு இதை அறிவிப்பதும், அவர்களை ஆண்டவருடைய ஆளுகை கீழாக கொண்டு வருவதும், எப்படி நகோமி ரூத்தை போவாசனுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தினாலோ அதே போலவே நம்முடன் பாடுகளும் திக்கற்றவர்கள் அநேகர் உண்டு, ஆண்டவரை அறியாதவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லும். ஆனால் எப்படி ரூத் நகோமியை ஏற்றுக்கொண்டாலோ அது போல நகோமியினுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை நம்மை குறித்து சாட்சி சொன்னால் நம் வாயால் சொல்லக்கூடிய காரியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சோ அன்பினாலே ஒருவரை நேசிக்கிறவர்களாக, பிறருடைய நலனிலே அக்கறை உள்ளவர்களாக நாம் மாறுகிற போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் நம்முடைய வார்த்தைகளையும் கேட்பார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளவர்கள். கடைசி காலமாக இருக்கிறது, அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதற்குள்ளாக இன்னும் எவ்வளவு பேர் வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவதற்கு நாம் தீவிரமாக ஜெபத்திலும் சாட்சியான வாழ்க்கையிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் ஏற்றுக்கொண்டவர்களை சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துவதிலும் நாம் இன்னும் அதிகமாக செயல்படும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லுகிறது. அந்த ஒரு காரியத்து கட்டளை தீவிரமாக நாம் இறங்கி செயல்படுவோம். இத்துடன் இன்றைய தினத்திற்கான இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. அடுத்த வாரத்திலே வேறு ஒருவரை குறித்து, அவருடைய கேரக்டரை குறித்து சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.